நம்ம வளர்க்குற அரோனா ஷார்க் ஃபிஷ் டேங்கை வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 3 to 4 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் க்ளீனே பண்ணலை. ஸோ அதனால் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த அரோனா மேலே டேங்க் மேலே இருக்கிற அந்த மூடியை வந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம் நாங்கள். ஸோ க்ளீன் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அதுலேருந்து ஒரு மோட்டருக்கு வந்து இருக்கிற அந்த நாப் வந்து பிஞ்சு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், முதல்ல வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ க்ளீன் பண்ண பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருந்தது. மேலே இருக்கிற அந்த பஞ்சு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டர்ட்டியாகவே இருந்தது, ரொம்ப அழுக்காகவே இருந்தது. ஸோ நல்லா நல்லா ஃபில்டர் சிஸ்டம் வந்து நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. அதனால தான் நான் க்ளீனே பண்ணல. ஸோ ரொம்ப நாளாகவே நான் க்ளீனே பண்ணாமல் வச்சுருந்தேன். நம்ம அந்த பழைய ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு புது ஸ்பாஞ்ச் வைக்க போகிறோம். புது ஸ்பாஞ்ச் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா 4 to 5 டைம்ஸ் வந்து நல்லாவே வாஷ் பண்ணிக்கணும். ஸோ வாஷ் பண்ணலன்னா அந்த ஸ்பாஞ்சிலேருந்து குட்டி குட்டியாக வந்து என்ன பண்ணால் ஸ்பாஞ்சோட நூல் எல்லாமே வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்பாஞ்சை வந்து 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து புழிஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளோட டேங்கோட இதில் வந்து அந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமில் வந்து நீங்கள் வைங்க. ஸோ நான் சொன்ன நாப் வந்து பார்த்திங்கன்னா இதான் அந்த நாப்பு. ஸோ அந்த நாப் பார்த்திங்கன்னா வந்து 4 நாப் வரும். 4 நாப்பில் வந்து 2 லப்பர் நாப் வந்து பிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்களே தெரியும் அந்த வீடியோவில். ஸோ ஒரு 2 நாப்புக்கு மட்டும் தான் அந்த கனெக்டர் மாதிரி இருக்கும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மோட்டர் இருந்தது. நான் ஒரு 3 feet டேங்க்குக்காக வாங்கினேன். ஸோ இந்த மோட்டர் தான் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த பெரிய டேங்க்கு ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த மோட்டருக்கான ஸ்பீட் அதில் இல்லைனாலும் பட் ஓரளவுக்கு ஸ்பீடாக இருக்குது இந்த மோட்டரு. ஸோ இந்த மோட்டர் தான் நான் வந்து ஸ்பெட் பண்ணியிருக்கேன் இப்போது. ஸோ உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப்